உங்களிடம் 1 மில்லியன் ரிங்கிட், 1 மில்லியன் கொடுத்து ஒரு வியாபாரத்தை தொடங்க சொன்னால் எந்த துறையை நீங்கள் தேர்வு செய்வீர்கள்? வணக்கம். மலேசியா ரிங்கிட் 1 மில்லியன் கொடுத்து எனக்கு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த 1 மில்லியனை கண்ணால் நல்லா பார்த்துக்குவேன். பார்த்துட்டு பிறகு யோசிப்பேன் என்ன செய்யலான்னு. ஏன்னு சொன்னால் அந்த 1 மில்லியனும் எதையாவது போட்டு கண்ணுக்கு பார்க்க முடியாமல் போயிடக்கூடாது இல்லையா? அதனால் முதல்ல கண்ணு நல்லா பார்த்துக்குவோம். பார்த்துக்கிட்டு பிறகு யோசிப்பேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச தொழில் சொன்னால் நான் தைக்கிறதுனால எனக்கு முடிஞ்சாலும் அதை தான் தேர்ந்தெடுப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது துணி சம்மந்தப்பட்ட தொழில் தான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னு சொன்னால் நமக்கு தெரியாத துறையில் காலை விட்டுட்டு நஷ்டம் அடைகிறத விட தெரிஞ்சதில் செய்கிறது தான் அந்த 1 மில்லியனும் இன்னும் பல மில்லியனும் ஆக்கலாம். அது என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னால் எல்லாருமே முதல்ல பெரிய தொகை பணத்தை பார்த்தோன்னே முதல்ல அதை ஒரு உல்லாச வழியில் கழிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணாது. தொழில்னு வரும்போது அதை நல்ல வழியில் பயன்படுத்த முயற்சி செய்வேன். அந்த தொழில் மூலியமா பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமான்னு யோசிப்பேன். ஏன்னு சொன்னால் நம்மளோட சமுதாயம் தொழிற்கல்வியில் ஒரு ஒரு இடத்துல இருந்தான்னு சொன்னால் அவங்க ஆக்சுவலி கைத்தொழில் ஒன்று அவங்ககிட்ட இருந்து சொன்னால் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அடிக்கடி பேப்பரில் காலையில் அந்த செய்தித்தாளில் பார்க்கலாம் நம்ம இந்திய இளைஞர்கள்லாம் என்ன கதியாகிறாங்கன்னு. இதுக்கு தவிர்க்கிறதுக்கு தொழிற்கல்வி ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கும். இது அவங்க பயின்றிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தீய வழியில் அவங்க போயிருக்க மாட்டாங்க. இந்த 1 மில்லியன் அவங்களுக்கு இருந்திருந்தா ஒரு நல்ல வழியில் செலவிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னுக்கு நல்லா யோசிச்சு தெரியாத வேலையில் நம்ம காலத்தை விட தெரிஞ்சதில் நம்முடைய 1 மில்லியன் வேண்டாம், ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் பெரிய தொழிலை போட்டு செய்கிறது தான் சிறப்பு. நன்றி.